வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த குரூப் 2 அண்ட் 2A உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய ஜிகே கொஸ்டின்ஸை வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி தமிழில் பார்த்தாச்சு, மேக்ஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். மேக்ஸ்க்கு எக்ஸ்பிளேஷன் நைட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்துட்டு ஜிகே வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ பார்த்துடலாம். நம்மளோட வீடியோ வந்து இந்த 1.5லேருந்து குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் உழைப்பு போட்டு எடுத்து வந்திருக்கோம். ஸோ வந்து முழுசாக பார்த்துக்கோங்க. நம்மளுடைய இந்த ஜிகே வந்து பார்த்தோம்னா 98% கரெக்டாக தான் இருக்கும். 2% டிஎன்பிசி மாற்றி விடை கொடுக்கலாம். இப்போ நம்ம 75 கொஸ்டின் சொல்ல போகிறோம்னா அதில் கண்டிப்பாக 70 கொஸ்டின்ஸு 72 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் அக்யூரேட்டாக கரெக்டாக தான் இருக்கும். 2 or 3 கொஸ்டின்ஸ் எப்பவுமே டிஎன்பிசியில் அவங்களுக்குன்னு ஒரு விடை சொல்லுவாங்க. ஸோ அந்த 2-3 கொஸ்டின்ஸாக வேரியேஷன் ஆகுமே தவிர, நீங்கள் நம்பி நம்மளுடைய சேனலை பார்க்கலாம். புக்கில் வந்து அலசி எடுத்து வந்திருக்கேன் 2 hours ஒர்க் நண்பர்களே. ஸோ பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழும் மேக்ஸும் போட்டாச்சு, அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஜிகே வந்து பார்த்துடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின்: இந்தியாவில் பாரம்பரிய தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறுதொழில்களை விட வழங்குகிறது. இந்த கூற்று சரின்னு கேட்டாங்கன்னா சரிதான், ஓகேவா? ஆமாம், பாரம்பரிய தொழிலை விட இப்போ நவீன தொழில் நிறைய வேலைவாய்ப்பை கொடுத்துட்ருக்குல, ஓகேவா? அடுத்து, பாரம்பரிய சிறுதொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறுதொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மதிப்பு அதிகமாகவும் இருக்கும். இதுவும் சரி நண்பர்களே. ஸோ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். நம்ம வந்துட்டு விடை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியான அதாவது எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும். புக்கு எங்களுக்கு சொல்கிறது வந்துட்டு சயின்ஸ் தனியாக நம்ம எப்பயும் பார்ப்போம்ல, சயின்ஸில் இந்த சிலபஸ் இந்த டாப்பிக்கு, அப்புறம் யூனிட் 8 என்ன கேட்டிருக்காங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரியில் என்ன கேட்டாங்கன்னா தனித்தனியாக பிரித்து புக் ப்ரூஃபு வித் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லுவோம். 4 ஆப்ஷனுக்கும். இப்போ வந்துட்டு விடையை மட்டும் நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் ஏ 1ஆம் நம்பர் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 2ஆம் நம்பர். நம்ம தமிழ் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜிகே வெர்ஷனும் கொஸ்டின் விடை பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் வெர்ஷனும், ஓகேவா? அடுத்து, சரியான இணையை கண்டறிக. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு சரியான இணை கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி நண்பர்களை விடை. ஏன்னா 1, 2 தப்பு. பக்ருதீன் அலி அகமது 974, நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர் வந்து 977. ஸோ 3, 4 மட்டும்தான் சரியான கூற்று, ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது கொஸ்டின். இது ஒரு என்ன கேட்டிருக்காங்க, சரியாக இணைக்கப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஜியாகிரஃபிலையும் சயின்ஸ்லேயும் 2 புக்கில் நீங்கள் எதாவது புக்கை படிச்சிருந்தீங்கன்னு எழுதிருக்கலாம். சி, அதாவது 1, 2, 4 இது 3ம் சரியான விடை நண்பர்களே. ஹேமடைட் தாது இரும்புடைய ஆக்சைடு தான். ஸோ ஓகேவா? அடுத்து, மேக்னடைட் தாது கருப்பு கலரில் தான் இருக்கும். ஸோ கருப்பு தாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது ரைட்டு. அடுத்து ஆப்ஷன் 4ல் பாருங்க, சிட்ரைட் இரும்பு கார்பனேட், இதுவும் சரி. ஸோ 1, 2, 4 என்பது சரியான விடை, ஆப்ஷன் சி. அடுத்து 4ஆம் கொஸ்டின். 0.5 ஏ அப்படின்னா ஆம்பியர்னு சொல்லுவாங்க. மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க. இது வந்து 3.7 சம்திங் வந்து விடை வந்துச்சு. அதனால் 3.7 சம்திங் வந்து 3.8 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்கள் என்பது சரியான விடை, ஓகேவா? அடுத்து 5வது விடை. 5வது கொஸ்டின். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்னா, கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான். கங்கா நாட், ஓகேவா? நம்ம கங்கா நதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நதியின் அடிப்படையில் தான் பேர் வச்சுருப்பாங்க. கங்கா நாட் என்பது சரியான விடை, ஆப்ஷன் டி. யாரும் ஆப்ஷன் சி காகா நாட்டை போட்டக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் அது. 6வது வினா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பாலிட்டிலேருந்து ஒரு கேட்கப்பட்ட வினா. சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்த வகுப்பப்பட்ட ஆணையருக்கான தலைவராக நியமித்தார். இந்த கூற்று சரியானதா தவறான கூற்று நம்பர் அது. அடுத்து விளக்கம் வந்து நம்ம அடுத்து சொல்கிறோன்னு சொல்லிக்கோம். ஸோ விளக்கம் வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு விடை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு ஆர்வமாக இருப்பீங்க விடை தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி விடை சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட்டு வந்து மெதுவாக சொல்லிக்கலாம். இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிலே உருவாக்கியதுன்னா, ஆமாம், இவங்க வந்து 11 குறிகாட்டில் உருவாக்குனாங்க. ஸோ காரணம் சரியானது, அந்த கூட்டு தப்பு, ஓகேவா? ஆப்ஷன் சி என்பது விடை, ஏ தவறானது, ஆர் சரியானது. அடுத்து ஒரு ஈஸி கொஸ்டின். 7ஆம் கொஸ்டின். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கின்றது? 4னா நாலடியாக குறிக்கும், 2 என்பது திருக்குறளை குறிக்கும். பி ஆப்ஷன் விடை. ஸோ ஈஸி கொஸ்டின். அடுத்து 8ஆம் கொஸ்டின். எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறாங்கன்னா, திணை அளவு நன்றி என்பது சரியான விடை. அதாவது திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்ள பயந்தறிவான்னு சொல்லுவாங்களே, ஆப்ஷன் பி இதான் வந்து இதுக்கு விடை.
9வது வினா, கல்லாரை காணுங்கால் கல்வி நல்காக் கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யாருங்கன்னா பாரதிதாசனுடைய பாடல் வரி. 9ஆம் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கணக்கு வந்து நம்ம தனியாக பார்த்துட்டோம், ஸோ விட்டுறலாம். அடுத்து எத்தனை கொஸ்டின், 12ஆம் கொஸ்டின். ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி என்பது சில விடை. பக்கத்தில் வந்து நான் ஆண்டு எழுதியிருக்கேன், வேணுட்டவங்க வீடியோ நிப்பாட்டிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா மக்கள் வந்து விடைக்கு ஆர்வமாக இருக்கனால நம்ம விடை மட்டும் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். 2, 1, 3, 4 இதுதான் வந்து சரியான விடை, பார்த்துக்கோங்க. அடுத்து 13வது வினா, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு வந்து ஆப்ஷன் 1 மற்றும் 4 இது இரண்டும் சரியான கூற்று. 2, 3 தான் தவறான கூற்று. ஓகேவா, ஆப்ஷன் பி ஒன்று ரீட் பண்ணிக்கலாம். தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி உகிகள் இது வந்து சரியான கூற்று நண்பர்களே. கொள்கைகளும் சீர்திருத்தங்களும் இது வந்து தவறு. அடுத்து சீர்திருத்தங்களும் முன்னேற்றமும் இதுவும் தவறு. செயற்கை நுண்ணறிவு என்பது சரியான விடை. ஸோ இது பார்த்துக்கோங்க, 1 மற்றும் 4 சரியான கூற்று. அடுத்து 14வது வினா என்ன கேட்டிருக்காங்க, இது ஒரு ஈஸி அரசியலமைப்பு கேட்கப்பட்ட வினா. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் இது வந்து இதற்கு சரியான விடை. ஓகேவா நண்பர்களை. அடுத்த கொஸ்டின் 15வது வினா. நம்ம வந்து மேக்ஸ் வந்தால் ஒரு சில கொஸ்டினை மேக்ஸை விட்டுருவோம், ஏன்னா மேக்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, நம்ம ஜிகே மட்டும் சொல்லிகிட்ருக்கோம். கீழ்காணும் கூற்றுகளுக்கு இந்தியாவில் ஒரு பழங்குடியினம் எது? அதாவது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை, கோண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரத இதிகாச கதாபாத்திரத்தில் ஏகலைவனோட தொடர்புடையது. இது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க, நீங்கள் ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சுனா தெரியும். ஆரவல்லி விந்திய சத்புரா மலைத்தொடர்களில் வாழ்பவர்கள், சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல், மக்காச்சோளம் பிரதான உணவு. இதெல்லாம் வந்துட்டு யாருக்குன்னா கோண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினருக்கான இது. ஸோ வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டின் அடிச்சுக்கலாம். நம்மளே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இதை சொல்லியிருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். 16வது வினா, பின்வருவனவற்றுள் பொறுத்துக. ஓகேவா, சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சயின்ஸும் சொல்லலாம், சயின்ஸு தான். ஓகே, 1 மினிட் நண்பர்களே. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றை பொறுத்துக. ஓகேவா, சயின்ஸ் வந்து கேட்கப்பட்ட வினா. கார்பன் டை ஆக்சைடு CO2 2வது விடை, புவி வெப்பமயத்த காரணமான 1. அடுத்து ஏல இருக்குது பாருங்கள். அடுத்து நைட்ரஸ் ஆக்சைடு NO இது பிக்கு வந்து என்ன விடையும் பார்த்தோம்னா அமிலமழை பெய்ய காரணமாக இருக்கும். அடுத்து 1 காரியம் என்பது நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றுள்ள துகளுறு மாசு என்பது சரி விடை. அடுத்து ஹைட்ரோ கார்பன் வந்து பார்த்தோம்னா ஒளி வேதியியல் புகைப்பணி உருவாக்கக்கான ஒரு மூலப்பொருள். ஓகேவா, இதுக்கு ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு பொறுத்துக. அடுத்து 17வது வினா, இது ஒரு ஈஸி கொஸ்டின், ஐஎன்எம் வந்து கேட்டிருக்காங்க. பின்வரும் அடித்தளங்களில் அது தொடர்புடைய பெயரோடு சரியாக பொறுத்துக. தென்னிந்திய நல உரிமை சங்கம் சி நடேசனா வந்து உருவாக்கியிருப்பார். குடியரசு இதழ் அது வந்துட்டு யார் உருவாக்கியிருப்பார்? தந்தை பெரியார் உருவாக்கியிருப்பார். அடுத்து தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் சிங்காரவளோட தொடர்புடையது. சுதந்திர கட்சியை தோற்றுவித்தார் ராஜகோபாலாச்சாரி. இது வந்து 10th ஐஎன்எம் இல்லை யூனிட் 8 இங்கே எப்படி எடுத்துக்கலாம், ரெண்டுலேயுமே கேட்கப்பட்ட ஒரு வினா. 18வது வினா, தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை என்ன கேட்குறாங்க. இதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டு வேட்டி வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். பட் டவுட்டு தான், நம்ம ஃபைனல் கீழே பார்த்துக்கலாம். ஏன்னா இது எங்கே இருக்குன்னு தெரில, நானும் தேடி பார்த்தேன், எங்கே இதெல்லாம் கேட்டிருக்காங்க, யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. 19வது வினா போயிடலாம். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தோம் பிட்டை நிலைய முடியாது கற்றல் நன்றே 10th புக்கில் வந்து இருக்கும். மேற்காணும் புறநானூறு பாடலடி எதன் சிறப்பை வலியுறுத்துனா கல்வி. ஓகேவா, பிட்டை நிலைய முடியாது கற்றல் நன்றே அப்படின்றது வந்து முடிச்சிருக்கும். ஸோ கற்றல்ன்ற விட கொடுக்கல, கொடுத்துருந்தா நீங்கள் கரெக்டாக அடிச்சிருப்பீங்க. நிறைய மக்கள் தெரிஞ்ச மக்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்க இந்த கொஸ்டினை. ஆப்ஷன் ஏ கல்வி என்பது இதற்கு சரியான விடை. 20வது வினா ஒரு மேக்ஸ் பார்த்துட்டோம், 21 மேக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து 22 பார்த்துருவோம். பின்வரும் இணைகளில் தவறானதை கேட்டிருக்காங்க. இந்த கிளர்ச்சி நடந்துச்சு. இந்த கிளர்ச்சி 11th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வினா. கிளர்ச்சி எங்கே பகுதி எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றது ஒன்று கேட்டிருக்காங்க. ராமோசிஸ் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு தவறானதை கேட்டிருக்காங்க. பூனா அங்கே நடந்துக்காங்க, கரெக்டு, அது நடந்தது சரியான கூட்டுறது வந்து. ஓகேவா, அடுத்து குஹா பஞ்சாபில் நடந்த கிளர்ச்சியா, இதுவும் சரியான கூட்டுருங்க. அவங்க தவறானதை கேட்டிருக்காங்க. ஸோ 3 நாள் தான் தப்பு, ஆப்ஷன் பி. ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து
அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பின்வருவனவற்றுள் எது சரியானவை? சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா சமத்துவமான முன்னேற்றம் என்பது 9வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. அப்போ பி மட்டும் தானே சரியானது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 11 ஐந்தாண்டு திட்டம் முக்கியம் வந்து அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டம் முக்கிய நோக்கமாகும். இந்த கொஸ்டினை நான் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் காலங்காத்தால் வந்துட்டு ஐந்தாண்டு திட்டம் சொல்லி ஒரு 7 மணிக்கு நான் போட்டு விட்டு இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு 30-40 மக்கள் தான் பார்த்துருந்தீங்க லாஸ்ட் டே அப்படின்ற வாக்ஸி. அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஐந்தாம் திட்டம் வந்து கொஸ்டின் வந்துடும், கண்டிப்பாக பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தவங்க இந்த கொஸ்டின் அடிச்சிருப்பீங்க. நேற்று காலையில் சொல்கிறோம், இன்றைக்கி காலையில் கொஸ்டின் இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸும் பார்த்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம்னு பாருங்கள் நீங்களே. அதுதான் நான் சொன்னேன். அதை முழுசாக பார்த்துருந்தவங்க அதை கரெக்டாக அடிச்சிருப்பீங்க. ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தூக்கி கொடுத்துருக்கோம். 24வது வினா, கீழ்கண்டவற்றில் தவறான என கேட்டிருக்காங்க நம்மளே. ஸோ சட்ட உறுப்பு 18 பட்டங்களை ஒழித்தல் சரியான கூற்று. இது வந்து 10th புக்கில் படிச்சா அடிச்சிடலாம். அடுத்து சட்ட உறுப்பு 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு, இதுவும் சரியான கூற்று. 3 4 தான் நம்முடைய தப்பு. ஓகேவா? ஸோ 3 மற்றும் 4 தவறானவை. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 24. அடுத்து 25வது வினா, இது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஆப்ஷன் பி என்பது சரியான விடை என்பது என்னுடைய கணிப்பு. ஓகேவா? அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அழகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறைனா MSW போக்குவரத்து மற்றும் பரிமாற்ற நிலை சேமிப்பு. இது வந்து ஒரு கொஸ்டின் டவுட்டு. நான் வந்து டவுட் சொல்லிடுவேன். புக்கில் வந்து மேக்ஸிமம் பார்த்துட்டேன். ஒரு 2-3 கொஸ்டின் டவுட்டாக இருந்துச்சு, நான் டவுட்னு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி வரும் என்பது அதிகபட்ச கணிப்பாக இருக்குது. ஓகேவா நம்மளே? ஆப்ஷன் பி வந்து போட்டவங்க கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க. ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வந்து டவுட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டவுட்னு சொல்லியிருப்பேன் பக்கத்துலேயே. மிச்சது புக்கை பார்த்து நான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். அடுத்து 25 எதான் பார்த்தோமா? 25 நான் பார்த்தாச்சு. 26வது வினா, இது ஈஸி. விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படுத்துக. இது நம்ம 11th பாலிட்டியில் இருக்கும். இது நிறைய மக்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, பட் அது ஒரு பாக்ஸில் தான் இருக்கும். சாக்ரட்டிஸோட மாணவர் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் அலெக்சாண்டர். இது வந்து ஈஸி கொஸ்டின், பேசிக் கொஸ்டின், அதுவும் இல்லாமல் நிறையா மக்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின். 27வது வினா, இது ஒரு 12th ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றினா? ஆப்ஷன் சி மார்ச் 23 1940 என்பது விடை. அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. 28வது வினா, இது ஈஸி கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பிராமண உலக இயக்கத்தை தோற்றுவித்தோம்னா ஜோதிராவ் புலே. ஆப்ஷன் 1 இருக்கதா விடை. சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி 2 தான். சுத்தி என்னும் சுத்திகரிப்பு இயக்கத்தை தயானந்த சரஸ்வதி. ஆப்ஷன் 3 தான். சத்தியசோதக் சமாஜ் இயக்கம் ஸ்ரீ ஷாஹு மகாராஜா அவர் வந்து பண்ணியிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. 1 2 3 4 எத்தனை கொஸ்டின் பார்த்தோம்னா 28வதுக்கு ஆப்ஷன் டி. அடுத்து 29வது வினா, மேக்ஸா? சரி மேக்ஸ் விட்டுறலாம், நான் பார்த்தாச்சு ஆல்ரெடி, அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 31வது வினா வினா ஜிகே வந்துருச்சு. பின்வருவனவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி விநாயக் தாமோதர் சவார்கர். அவர் தான் வந்து தொடங்கியிருக்காரு. புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. நானே வந்து சி ஆப்ஷன் போட்டு வந்துட்டேன். ஸோ புக்கில் இருந்து கேட்கப்பட்ட வினா இதை பார்த்துக்கோங்க, பி. அடுத்து 32வது வினா, அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார் அப்படிங்கிறனா இது தெரிஞ்ச விஷயம் தான். குவாஜா சலீமுல்லா நவாப் சலீமுல்லான்னு சொல்லுவாங்க. இங்கே குவாஜா சலீமுல்லான்னு கொடுத்துருக்காங்க. நவாப் சலீமுல்லா காட்டு நான் படித்தது. ஸோ அதை வச்சு சலீமுல்லான்னு போட்டாச்சு நண்பர்களே. அது நம்ம 12th ஐஎன்எம்லேயே வந்து யார் தோற்றுவிச்சா அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். அடுத்து 33வது வினாக்கு போயிடலாம். ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்லேருந்து கொடுத்துருந்தாங்களோ? ஆமாம், இது ஒரு சிம்பிள் கொஷின் தான். பின்வருவனவற்றை பொறுத்துக. வரி வருவாய், வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள் 3. ஓகேவா? அடுத்து வரி அல்லாத வருவாய்னா இது நிகர சந்தை கடன்கள் வந்து வரி இல்லாத வருவாய். அடுத்து மூலதன ரசீதுகள் அப்படின்னா வட்டி ரசீது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த கொஷின் 34வது வினா, இது ஒரு சிம்பிள் பாலிட்டியில் இறக்கப்பட்ட வினா. கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தேசிய வளர்ச்சிக்குழு 52 தான் உருவாக்குனாங்க. அதனால் அது இல்லை. நிதி ஆயோகம் 2015 கொண்டு வந்தாங்க. ஸோ அது உள்ள. ஆனால் 3 நாளும் அரசியலமைப்புக்கு. ஸோ 1 மற்றும் 2 ஏன்னா இல்லாததான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ கொஸ்டினை முழுசாக வச்சு போட்டோம்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை. 35வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர்னா குல்பதன் பேகம். இது வந்து நான் வந்துட்டு கூகுள் அடித்து பார்த்தப்ப குல்பதன் பேகம் அப்படின்றது வந்துச்சு. ஸோ பெண் வரலாற்று ஆசிரியர் இவங்க பேர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை 35க்கு. அடுத்து 36, கர்நாடகா பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறதுங்கிறாங்கன்னா மால்நாடு. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. இதெல்லாம் வந்து 11th புவியில் இருக்குங்க. இதெல்லாம் நிறையா படிச்சிருந்தவங்க மட்டும் அடிச்சிருக்க முடியும். கர்நாடகா பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு வந்துட்டு மால்நாடு 11th புவியில் இருந்துச்சு. 36வது வினாக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 37வது வினா,
எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் ஷாக்ஷு வசதியை தொடங்கினா தகவல் தொடர்பு அமைச்சகம் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி. ஓகேவா, ஆப்ஷன் சி தகவல் தொடர்பு அமைச்சகம். போட்டவங்க ஜாலியாக இருந்துக்கோங்க, அதான் விடை. 38ஆம் கொஸ்டின் கூற்றுக்காரணம் 2,4-D கலைக்கொல்லியாக செயல்படுகிறது. மிகச்சரியான ஒரு விடை. பலமுறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதனால் நீங்கள் வந்து அடிச்சிருப்பீங்க நிறைய மக்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். அடுத்து காரணம் ஆர். 2,4-D கருவுறாமல் கனிவுறா காரணம் இது தவறான கூற்று, அதாவது சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை நண்பர்களே. 39வது வினா புறவயப்படத்தன்மை, முன்கணிப்புத்தன்மை, பொதுத்தன்மையை ஆகியவை டேஸின் அம்சங்களாக அமைகிறதுனா அறிவியல் மனப்பான்மை தான் இதற்கு விடை வரும். ஓகேவா, டிஎன்பிசி என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஆனால் 100% அறிவியல் மனப்பான்மை தான் கொடுக்கணும். ஏன்னா அறிவியல் விசாரிக்கல அவங்க. அறிவியல் முறை நீ ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்களேன். என்ன அறிவியல் முறை? முன்கணிப்புத்தன்மை இருந்தால் அறிவியல் மனப்பான்மை தான் அப்படி யோசிப்போம். ஓகேவா, அறிவியல் பரிசோதனை எதுவுமே பொருத்தவே இல்லை. ஆப்ஷன் சி மட்டும் அதுக்கு பொருந்தது. ஸோ 39 தான் விடை கன்ஃபார்ம். ஓகேவா, தைரியமாக இருங்க அதை போட்டவங்க. இது வந்து புக்கில் கேட்டிருக்காங்க. 2002ஆம் கொஸ்டின் 40வது வினா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோனா 555 சதுர கிலோமீட்டர். 10th புக்கில் புவியிலிருந்து கேட்டிருக்காங்க. எல்லாரும் அடிச்சிருக்கணும். இது அடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் மேலே பெரிய மிஸ்டேக். ஓகேவா, இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றின் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டோம்னா கணிகையர். ஆப்ஷன் டி இருக்குது பார்த்தீங்களா, நாடக கணிகையர் அப்படின்னு படிச்சிருவோம். மணிமேகலை வந்து சொல்லியிருப்போம். ஸோ வந்து ஆப்ஷன் டி வந்து விடை வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆப்ஷன் ஏ என்பதும் விடையாக இருக்குது. ஸோ இது ஒரு டவுட் கொஸ்டின் தான், பார்த்துக்கலாம். ஃபைனலுக்கு வரும் பார்த்துக்கலாம். அந்த ஒரு கொஸ்டினை ஒரு 3 கொஸ்டின் மட்டும் டவுட்டில் வச்சுருக்கோம், பார்த்துக்குருவோம். அடுத்து 42வது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்கத்தை சேர்ந்தவராக கருதப்படுனா இது ஈஸியாக அடிச்சிடலாம். 3ஆம் சங்கத்தை சேர்ந்தவர் நக்கீரர். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை நண்பர்களை. 44வது ஒரு பொறுத்து மேக்ஸு, 44 ஒரு பொறுத்து மேக்ஸு, அடுத்து 45 ஒரு மேக்ஸ். 36 ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் சமர்ப்பித்தனா டாக்டர் B.R. அம்பேத்கர். 8th தமிழ் புக்கில் இருக்குது. இதெல்லாம் அடிச்சுக்கணும் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக. அடுத்து 47வது வினா நியூ லாம்ப்ஸ் ஃபார் வோல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார் கேட்டாங்கன்னா அரவிந்த கோஷ். 12th ஐனம் புக்கிலேயே இது இருக்குது. நல்லா பார்த்தவங்களுக்கு மட்டும் தெரியும் ஒரு கொஸ்டின். நியூ லாம்ப்ஸ் ஃபார் வோல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவரார்னா அரவிந்த கோஷ். 12th ஐனம் புக்கு படிங்க, அது படிச்சிருந்தே அடிச்சிருக்கலாம். 48 பின்வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வியறிவு உயர்வு. இது வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 49ஆம் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மாநில தலைமை தகவல் ஆணையரை வந்து மறுநயனம் செய்ய முடியும். நம்ம வந்து பாட்டியில் கொடுத்துருப்பாங்க, படிச்சிருந்தவங்களுக்கு படிச்சிருக்கலாம். ஆனால் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநயனம் செய்ய முடியாது. இது வந்து பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து அவுட் ஆஃப் டாபிக் தான். ஓகே நம்மளே 11th 12th புக்கெலாம் கிடையாது, 6th 10th புக்லையும் கிடையாது தான், அவுட் ஆஃப் டாபிக் தான். ஓகேவா, இது வந்து பி. ஓகேவா, 50வது கொஸ்டின் நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்னா இந்திரன். வேத காலத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த நம்ம அசுரர்கள்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கும் நம்ம இந்திரர் இருக்கார்ல, அவங்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் சண்டை வரும். அதனால் அவர் தான் வந்து ஆப்ஷன் பி வந்து விடை. வேத காலத்துலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 11th விஷயம் இருக்குது. 51வது வினா கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்றியது அப்படிங்கிறனா ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டு வந்துருவாங்க. கப்பு கிராம நாகரிகமும் இருந்துச்சு, நகர நாகரிகம் இருந்துச்சு. இதான் சரி. மிச்சம் பிசிடி வந்து 3 சரிதான் நம்பர்களை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம விடை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து விடை பார்க்கணும்ல, எல்லா மக்களும் ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ வேகமாக வீடியோ அப்லோட் பண்ணணுன்ற ஒரு ரீசன், கரெக்டாகவும் அப்லோட் பண்ணணும். அதனால் எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம கண்டிப்பாக தனித்தனியாக பார்ப்போம். எக்ஸ்ப்ளனேஷன் 52வது வினா முதல் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்குவோம் வினாவை. நம்ம எத்தனை கரெக்டு கட் ஆஃப் எப்படி வரும்னு பார்த்துக்குருவோம். அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவனற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகலாக உபயோகப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறனா வெள்ளி அயோடைடு, உலர்பனி, சோடியம் குளோரைடு. இது 3 தான் நண்பர்களே விடை. 1 2 3 ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்து மேக்ஸா கிலோடு சாரி சயின்ஸ்லேருந்து ஒரு மேக்ஸ், ஆமாம் சொல்ல மாட்டேன்ல, சயின்ஸ்லேருந்து ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க. இது வந்து பிசிக்ஸ் புக்கில் பின்னாடி 10th புக்கில் பின்னாடிருந்து கேட்டிருக்காங்க. புக் பேக்கிலேருந்து 5 சென்டிமீட்டர் வினாடி என்பது இதுக்கு சரியான விடை. பட் எனக்கு வந்துட்டு இந்த சம் எப்படி செய்வது அப்படின்றது தெரில. நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சம் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் நண்பர்களே. ஈவினிங் நைட் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மேக்ஸ் சொல்லித்தரேன். 54வது கொஸ்டின் ஒரு ஈஸி கொஸ்டின். ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி இருக்கிறது. அப்போது அது இதழ்களில் நிறமாக தோன்றுவது என்னங்கிறோம்னா கருப்பு தான். ரோஜா பூ சிவப்பு கலரில் இருக்கும். சிவப்பு கலரில் பச்சை கலர் நம்ம அடித்தோம்னா கருப்பு கலர் தான் தெரியும். இது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கெட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கெட்ச் பெனில் வந்து நீங்கள் பச்சையை அடித்து பச்சை கலர் ஸ்கெட்சில் நீங்கள் ரெட் கலர் கொடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் தான் அது மாறும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்கலாம்.
ஆனால் நிறைய மக்களுக்கு தெரிலன்னு சொன்னாங்க. ஹாலில் பார்த்துக்கலாம். 55வது வினாவா? ஆமாம், 55வது வினா. ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஃபஸ்ட்டு அவர் காங்கிரஸில் சேருவார், அப்புறம் காங்கிரஸ் கமிட்டி தலைவராவார், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வைக்கம் 24 வைக்கம் சத்தியாகிரகம் நடத்துவார், 22 காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பார், கடைசியாக வந்துட்டு நீதி கட்சியின் தலைவர் வந்து ஆயிருப்பார். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அதுக்கடுத்து 56. வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் குலசேகர ஆழ்வார். இதை ஏன் சொல்லி சரி எக்ஸ்பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எனக்கு வேணாம், உன் படியாயிக்கிறேன், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் தமிழ் புக்கிலேருந்து. இவர் டேட்டை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. டக்குன்னு பார்த்துடலாம். 57 மேக்ஸு, 58 மேக்ஸு நண்பர்களே. ஸோ விட்டுறலாம், மேக்ஸ் தனியாக பார்த்தாச்சுல. அடுத்து 61வது வினா நண்பர்களே. சுவாமி விவேகானந்தா பற்றி நல்ல கொஸ்டின். சுவாமி விவேகானந்தா தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். சரியான கூற்று நண்பர்களே. ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு துறவற அமைப்பு தான். இப்போயும் அங்கே ராமகிருஷ்ணா அந்த காலேஜ் மடம்லாம் போனீங்களாம் தெரியும். துறவிகள் மட்டும் தான் அங்கே மக்கள் நிறைய மேக்ஸிமம் இருப்பாங்க. காலேஜுமே வந்து விவேகானந்தா காலேஜில் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கயுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஃபேன் செட்லாம் அலோடு இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நான் ஈஸியாக அடிச்சிடறேன் அந்த கொஸ்டினை. அது மனிதனை ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. 11th கிறிஸ்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏன்னு சரியான விளக்கம். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 62. ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. இயற்றப்பட்ட ஆண்டு, சட்டத்தின் பெயர். இது ஒரு சூப்பர் கொஸ்டின். 1963ஆம் ஆண்டு இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டாங்க. ஆப்ஷன் 3. அடுத்து 1991 வந்து என்ன கொண்டு வந்தாங்க பார்த்தோம்னா, தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் 4 வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து 1971 வந்து நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். தெரிஞ்சுக்கோங்க. 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஸோ உங்களுக்கு வந்து 2 4 தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டெல்லி தெரிஞ்சவங்க அடிச்சிருப்பீங்க, சட்டத்திட்டம் படிச்சிருப்பீங்க. அப்புறம் 12th புக்கில் இது ரெண்டுமே இருக்குது. ஆப்ஷன் டி அந்த 2ல் இருக்குது பாருங்கள், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இந்த 2ம் தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கலாம் 12th பாலிட்டி படிச்சிருந்தா. 63வது வினா. இது என்ன கட்டுறாங்கன்னா, தேசிய பறவைகள், அதாவது தேசிய பறவை வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா அப்படி பார்த்தோன்னா நமக்கு என்னது, வங்கப்புலி. ஸோ ஏயும் டி தான் கொடுத்துருக்காங்க, தெரியும். ஜப்பானுக்கு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பியோனி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பறவை நண்பர்களை. அமெரிக்காவுக்கு என்னென்னு பார்த்தோம்னா வழுக்கை கழுகு, அதான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து உரியது. அடுத்து சீனாவுக்கு வந்து பார்த்தோம்னா 2ல் என்ன இருக்குது, டால்ஃபின் சீனாக்காரங்க வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு இது மேக்ஸிமம் மக்களுக்கு வந்து தெரியாது தான். ஸோ ஓகேவா, தெரிஞ்சவங்களுக்கு ஜாலி. கொஸ்டின் அடிச்சிருந்தா லக்கு தான். 64. என்ன கேட்டிருக்காங்க, அகமது ஷா அப்தாலி ஆட்சியின் கீழே குறிப்பிட தவறானது. ஆப்ஷன் டி குஜராத் அரசை தன் பேரரசு நினைத்து கொண்டா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தவறான கூற்று நண்பர்களே. ஸோ மிச்சம் 3ம் சரியான இது தான். ஓகேவா, சரியான கூற்று தான். அந்த 425 429 அங்கே இருக்கும், உங்கள் 25 கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு டீட்டெயில்ஸாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ மீட் பார்க்கலாம். இப்போதைக்கு விடையை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் 6th நியூ புக்கில் இருக்குது. வி.ஏ. ஸ்மித் அடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். 65வது வினா. அடுத்து 66வது வினா. பின்வருவற்றுள் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி என்பது சில விடை. இதை நீங்கள் இங்கிலீஷை பார்த்தே அடிச்சிருக்கலாம். கன்விஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன். ஆப்ஷன் சி பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாடுகளை நீக்குவதற்கான மாநாடு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 67வது வினா. தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தகவலும் பின்வருவற்றில் எது ஒரே இடத்துல உண்டா, தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. இது புவியியல் தான் கேட்டிருக்காங்க. 67க்கு ஆப்ஷன் பி என்பது சரியான விடை நண்பர்களை. அடுத்து 68வது கொஸ்டின். பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்கிறாங்க. திருவிக்கா தேசபக்தர் நடத்தினார், இது சரியான கூற்று. அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் நியூ இந்தியா பத்திரிகை நடத்தினாங்க. ஸோ 1 3 மட்டும் சரியான கூற்று நண்பர்களை, பார்த்துக்கோங்க. மிச்சம் 2 தப்பு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் பார்த்தோம்னா ஊமத்துறை இருக்கார் பார்த்தீங்களா, கட்டவங்களோட தம்பி, அவருடைய பேர் தான் வந்துட்டு குமாரசாமி நாயக்கர். ஸோ இது 11th புக்கில் இருக்கும். 69க்கு பி என்பது ஆன்சர். அடுத்து மேக்ஸ் இருக்கும், அதனால் விட்டோம். 74th கொஸ்டின். பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும். அது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. NIFPHATT இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொச்சினில் இருக்குது. அடுத்து CICEF இது எங்கே கேட்டிங்கன்னா பெங்களூரில் இருக்குது. NFDB என்பது ஹைதராபாத்லேயும், CII என்பது சென்னையிலையும் வந்து இருக்குது நண்பர்களே. ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. இந்த கொஷின் இந்த இது வந்து நான் நெட்டில் அடித்து பார்த்தவங்க சொல்கிறேன். இது புக்கில் வந்து மேக்ஸிமம் இல்லை, நான் தேடி பார்த்தேன். ஆனால் நெட்டில் வந்து கரெக்டாக இருக்குது, கரெக்டான பொறுத்துக்க தான். நெட்டில் பார்த்தப்ப கரெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ பார்த்துக்கலாம். 75வது வினா வந்துட்டோம். சர்க்காரி ஆணையம் பற்றிய தவறான கூற்று கேட்டிருக்காங்க. சர்க்காரி ஆணையம் 1983 ஏற்படுத்தப்பட்டது, சரியான கூற்று. இந்த ஆணையம் 247 12 அனுத்தது, இதுவும் சரியான கூற்று. ஸோ 3 நாள் தான் தவறான விடை. ஓகே நண்பர்களே, இது வந்து ஆப்ஷன் ஏ என்பது சரியானது.
10th புக்கில் படித்தாலே அடிச்சிடலாம். அடுத்து 76வது வினா, 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்கள் மட்டும் வெளியிட்டாங்கன்னா, ஏன்னா 2ஆம் சந்திரகுப்தா ஃபஸ்ட்டு வெளி நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. அதுக்கு முதல் மக்கள் வந்து தங்க நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 77வது கேள்வி, ஹாக் இ ஷாப் அல்லது ஹசிஸ் இ ஷாப் என்பதன் பொருள் என்னன்னா நீர்ப்பாசன வரி. 11th கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹாக் இ ஷாப் அல்லது ஹசிஸ் இ ஷாப் என்பதன் பொருள் கேட்டாங்கன்னா நீர்ப்பாசன வரி. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 78வது கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறதா? ஜூலை 18 என்பது மிகச்சிறியான விடை. இது வந்து 10th புவியிலிருந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் கூட எடுத்துக்கலாம். 79வது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்ட இணை. சரியாக பொருத்தப்பட்ட கேட்குறாங்க. 2014 வந்துட்டு ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் அது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2023 வந்து எனது இளைய பாரதம் அதாவது எம்ஒய் பாரத் என்பது கொண்டு வந்தாங்க. ஸோ 1, 2 சரி நம்பர்களே, 3 நாளும் தப்பு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி என்பது இதற்கு விடை. அடுத்த கொஸ்டின், 80வது வினா வந்துட்டோம். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? 1956. 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் 1956ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஓகேவா? இது ஒரு ஈஸி கொஸ்டின். 11th எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். 81வது வினா, பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி என்பது சரியான விடை நண்பர்களை. ஓகேவா? 2, 1, 4, 3. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மனோன்மணியம் பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெரியார் பல்கலைக்கழகம், கடைசியாக தான் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் வேலூரில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 82வது வினா, ஒரு பொறுத்துவை கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்க. இது பத்திரிகைகளை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிச்சர்ட் ஜான்சன் இதுக்கு என்ன விடையும் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தாங்க. 1க்கு 1 தான். மெட்ராஸ் கொரியர் அதாவது மதராஸ் கொரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிபி பிள்ளை அப்படின்றவர் வந்துட்டு மதராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பார். இது வந்து 10th வந்து அந்த புக்கில் இருக்கும். ஆனால் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நெட்டில் அடித்து பார்த்தப்ப இந்த 3 பேர் தான் வந்துருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்கங்க. 89ஆம் கொஸ்டின், இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி அமைக்கவும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் பி என்பது சரிவிடை. ஃபஸ்ட்டு வந்து ஓஜா அப்படின்ற ஒரு ஆய்வு பண்ணார். அதுக்கப்புறம் தண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு பண்ணாங்க. அடுத்து வந்து மின்ஹாஸ் ஆய்வு பண்ணாங்க. கடைசியாக வந்து பர்தான் ஆய்வு பண்ணாங்க. ஸோ ஆப்ஷன் பி 1, 4, 3, 2 என்பது சரியான விடை. 90வது கொஸ்டின் இறங்கி வந்துட்டு நண்பர்களே. இன்னும் 4 கொஸ்டின் விட முடிய போகுது. ஏன்னா அடுத்த கடைசி 4 மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. கூற்று ஏ, இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் இருவிதமான பணிகளை செய்கிறாரா? ஆமாம், சரிதான். ஆளுநர் என்றுமே கூட்டாட்சிக்கு எதிரான கொடுத்தாங்க. மிக தவறான. ஏன் சொன்னோம்னா ஆளுநர் கூட்டாட்சிக்கு ஒரு இதுதான். ஓகேவா? தப்பு அந்த எதிரான கொடுக்குறாங்களே, கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஓகேவா? அடுத்து 91வது வினா, கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிகம் நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ மட்டும் ஹரப்பா தான். ஏன்னா அது ரெண்டுமே பாகிஸ்தானில் இருக்குங்க. அடுத்து 92வது வினா, கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் அதாவது 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6, மேற்குவங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் 70% சிலிக்காதா? ஏன்னா ஒடிசா தான் வந்து மேக்ஸிமம் புயலால் பாதிக்கக்கூடிய பகுதின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 93வது வினா, ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் ஷில்ப் விருதுகள் யாருக்கு வழங்க அப்படின்னா புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். ஓகேவா? ஜவுளினாலே அவங்க கைவினை கலைஞர்கள் டக்குன்னு அடிச்சிருக்கலாம். 93வது பார்த்துக்கோங்க. 94ஆம் கொஸ்டின், நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஸாக இருப்பதாகனா செங்குத்தாக இருக்கனால. 6th புக்கில் இருக்குது, செங்குத்தாக இருக்கனால. ஓகேவா? இது வந்து விடை ஏ, ஆப்ஷன் ஏ 94க்கு. 95வது வினா, 1987 டேஸாக ஐக்கிய நாடு சபை தான் சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு. உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் ஆண்டு. ஆப்ஷன் பி என்பது சரிவிடை. 96வது வினா, எந்த ஆண்டு பிளிப்கார்ட் தமிழ்நாடு எம்எஸ்எம்இ வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டனா 2021 என்பது ஃப்ளிப்கார்ட் வந்து இப்போ தான் வந்து கையெழுத்து போட்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 97, பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் வந்து செல்வத்தை கூறுகிறார். நம்ம வந்து ஒருத்தர் செல்வத்தை சேர்க்கணும், அதான் பகைவருக்கு வந்து அழிக்கும் இதெல்லாம் சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார். 98வது கொஸ்டின் வந்துட்டு நண்பர்களே, டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்காறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிட்டனா அரணாக்கம் வேண்டாதான். ஆப்ஷன் ஏ 98க்கு அரணாக்கம் வேண்டாதான். ஆப்ஷன் ஏ விடை. 99, 100 வந்து மேக்ஸு. ஸோ நம்மளே 75 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 100க்கு 98% கரெக்டான பாயிண்ட் தான். 2% டிஎன்பிசி வேணால் மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா? மிச்சப்படி நம்ம 98% கரெக்ட் தான். 75 கொஸ்டினுக்கு நம்ம நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். 73 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் நம்பலாம். ஏதாவது 2 கொஸ்டின் அவங்க மாற்றி கொடுப்பாங்க. எப்போயுமே அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் உண்மையை சொல்லிடுறேன். 2
கொஸ்டினோட மாற்றி கொடுத்துருப்பாங்க. மிச்சப்படி 23 கொஸ்டின்ஸ் நீங்கள் நம்ம பார்த்து நீங்கள் எழுதினா கரெக்டு தான். ஓகே நண்பர்களே, தமிழ் பார்த்தாச்சு, மேக்ஸ் பார்த்தாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஜிகே அதுவும் பார்த்தாச்சு. அடுத்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸில் கேட்டுட்டு கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவோம். அப்புறம் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும், இந்த கொஸ்டின் எவ்வளோ அடிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம மெதுவாக சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நண்பர்களே. நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம். குரூப் 2 சம்மந்தமாக போட போகிறோம், குரூப் 4 சம்மந்தமாக அடுத்து போடலாம்ன்ற பிளான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க நண்பர்களே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். கரெக்டாக சொல்லியிருக்கோம்ல, புக்கை பார்த்து 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதனால் நம்புங்க. ஓகேவா? தேங்க்யூ நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.